வணக்கம் மாணவ செல்வங்களே, லீனாவின் கணிதம் கொடுத்திருக்கும் உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இப்பதிவில் இயற்கணிதம் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய மாறிகள் மற்றும் மாறிலிகள், அதாவது இது ஆங்கிலத்தில் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மாணவர்களுக்கு வந்து எது மாறிகள், எது வேரியபிள்ஸ், எது கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பதிவில் வந்து அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருக்கு. இந்த சாக்லேட் பாக்ஸில் எத்தனை சாக்லேட் இருக்கு அப்படின்னு கேட்டால் உங்களால் சரியாக சொல்ல முடியுமா? இல்லை எத்தனை சாக்லேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. பாதி க்ளோஸ்டு, பாதி மூடிய நிலையில இருக்கு. இப்போ இப்படி தெரியாத ஒன்றை குறிக்கிறது தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மாறிகள், அதாவது வேரியபிள் அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம பயன்படுத்துறோம். இப்போ இந்த மாறிகள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஆங்கில எழுத்துக்கள் ஏல இருந்து இசட் வரை இருக்கக்கூடிய ஸ்மால் லெட்டர்ஸ், அதுல எதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். அதை தனியா ஒரு எழுத்து தான் பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது கிடையாது. இரு எழுத்துக்களோ இல்லை இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களோ என்ன செய்யலாம் அப்படின்னா சேர்ந்தும் நம்ம என்ன செய்யலாம், இந்த தெரியாத எண்களை குறிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். பிபி இட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இதுல எத்தனை சாக்லேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் அப்படிலாம் குறிக்கலாம். ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், இந்த சாக்லேட்டின் எண்ணிக்கை ஏ அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து குறிக்கலாம். அப்ப தெரியாததை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மாறிகளை வந்து பயன்படுத்துறோம். இதுக்கு ஏன் மாறிகள் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இதனுடைய மதிப்பு வந்து நிலையா இருக்காது. இப்ப ஏவோட மதிப்பு ஏக்கு பதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 5ன்னு சொல்லலாம், 6ன்னு சொல்லலாம். அப்ப இதோட மதிப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாறிகள், வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து வந்து இங்க ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருக்கு பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை சாக்லேட்ஸ் இருக்குன்னு கேட்டா 5 சாக்லேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த 5 அப்படிங்கிறது என்ன செய்யாது அப்படின்னா மாறாது. நான் சொன்னாலும் 5ன்னு தான் சொல்ல முடியும், நீங்க சொன்னாலும் இதுல 5 சாக்லேட் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்படி மாறாம நிலையா இருக்குது. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது, தெரியாது. அப்ப தெரியாத குறிக்கிறதுக்கு மாறிகளையும் வேரியபிள்ஸையும், தெரிஞ்ச விஷயம் நிலையானதை குறிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மாறிலிகள், கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கறத என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். இப்ப 9 அப்படிங்கிற எண்ணோட மதிப்பு வந்து எந்த இடத்துலயும் 9ஆ தான் இருக்கும். இதோட மதிப்பு என்ன செய்யாது, 4ஆவோ இல்ல 6ஆவோ மாறாது. ஆனா இதே இது ஏவோட மதிப்பை வந்து நம்ம என்ன சொல்லலாம், 5ன்னு சொல்லலாம், இல்ல 7ஆ குறிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனா 9ஓட மதிப்பை வந்து 9ன்னு மாத்திரம் சொல்ல முடியும். அப்ப மாறிகள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா தெரியாததை குறிக்கிறதுக்கு நிலையா இல்லாதது, அது வந்து வேரியபிள் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். ஏல இருந்து இசட் வரை இருக்கக்கூடிய எழுத்துக்களை என்ன செய்யறோம் அப்படின்னா ஆங்கில எழுத்துக்களை வந்து இங்கிலீஷ் அல்பபெட்ஸை பயன்படுத்துறோம். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் மாறிலிகள் அப்படிங்கிறது வந்து நியூமரல்ஸ், எண்கள். எந்த எண்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனியா இருக்கக்கூடிய எண்களை வந்து மாறிலிகள், கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றோம் அப்படின்னா சொல்றோம். இதை திரும்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதாவது ஏல இருந்து இசட் வரை இருக்கக்கூடிய அனைத்து ஆங்கில எழுத்துக்கள் இங்கிலீஷ் அல்பபெட்ஸை வந்து மாறிகள், வேரியபிள்ஸ் அதை குறிக்கிறதுக்கு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். இதே மாதிரி நம்பர்ஸ், நியூமரல்ஸ் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா எண்களை வந்து மாறிகளை, அதாவது கான்ஸ்டன்ட்ஸை குறிக்கிறதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். இது ஒரு உதாரணம் மூலமா பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். இது வந்து ஒரு இயற்கணித கோவை 2x - 3y + 9 அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா எது மாறி எது மாறலின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஒய் அப்படிங்கிற இங்கிலீஷ் அல்பபெட்ஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாறி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த எக்ஸ் அப்படிங்கிறதும் இந்த ஒய் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இது வந்து மாறி. இந்த ஆங்கில எழுத்துக்களை வந்து நம்ம வந்து மாறி அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி தனியா இருக்கக்கூடிய இந்த நம்பர், இந்த 9 அப்படிங்கிற எண் தனியா இருக்கா, இந்த எண்ணை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்க நினைக்கலாம் இந்த 9 மாத்திரம்தான் நம்பர், அதுல இங்க 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அப்ப இதை நம்ம வந்து மாறிலின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. மாறிக்கு முன்னாடி மாறி கூட இணைந்து இருக்கக்கூடிய எண்களை வந்து நம்ம மாறிலின்னு சொல்ல மாட்டோம். தனியா இருக்கக்கூடிய நம்பரை மாத்திரம்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாறி எக்ஸ் ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெழுக்கள், கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை பத்தி இன்னொரு பதிவில் நம்ம விரிவா பார்க்கலாம். இப்ப இதுவரை நம்ம பார்த்தது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி.